ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் அரவிந்த். இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். சரிங்களா? அதற்காகவே முக்கியமாக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கமிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகே, ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணுது, எப்படி மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் எது எழுதுனீங்கனாலும் இந்த வீடியோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அதனால ஃபுல் வீடியோ பாருங்க. சரிங்களா? ஆர்பிஐயோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னோம்னா மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லுவோம்னா மானிட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் ஆஃப் மணி சப்ளை, இல்லைன்னா கிரெடிட்ஸ்னும் சொல்லுவாங்க. கிரெடிட்ஸ்னாலும் மணி சப்ளைனாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இம்பேக்ட் என்ன, யாரை வச்சு எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல மணி சப்ளை, அதனால ஏற்படக்கூடிய இம்பேக்ட் அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மணி சப்ளை ஜாஸ்தியாக இருந்தால் என்ன நடக்கும்? மணி சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்ககிட்ட பணம் நிறையா இருக்கும். பணம் நிறையா இருந்துச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ விலை வேணாலும் கொடுத்து வாங்கிடுவீங்க. ஸோ அப்படி கொடுத்து வாங்கினீங்கன்னா என்ன ஆகும், அந்த பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேட் ஆகும். ஒன்றும் இல்லை, பொருள் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, பட் ஆனால் உங்ககிட்ட பணம் எல்லாருக்கிட்டையும் ஜாஸ்தியாக இருக்குது, பீப்புள் கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா எவ்வளோ பணம்னாலும் கொடுத்து வாங்குவீங்க. அந்த பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இன்ஃப்ளேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதிகமாக உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ காசுனாலும் கொடுத்து வாங்குவீங்க, அதனால ஒரு பொருளோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது வேல்யூ ஆஃப் த மணி என்ன ஆகும்னா கம்மியாயிடும். கரெக்டாக? ஏன்னா 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 15 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்போ வேல்யூ ஆஃப் த மணி என்ன ஆகுது, கம்மியாகுது. அது ஆப்வியஸ்லி எதை அஃபெக்ட் பண்ணுன்னா எக்கனாமிக்கல் க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். இன்க்ரீஸ் ஆகும் போதும் க்ரோத் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? க்ரோத் அஃபெக்ட் ஆகும். இன்னும் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமல் ஆகிடுச்சு, இல்லை ஜீரோ ஆகிடுச்சு, இல்லை டீஃப்ளேஷன் ஆகுது, அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், மணி சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மணி சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இன்ஃப்ளேஷன் ரொம்ப கண்ட்ரோல் ஆகி ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவனால என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட லாபமே இல்லாமல் என்ன விலைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விற்றானோ அதே மாதிரி இப்போ வித்துட்டு இருந்தானா அவன் வேஸ்ட் இல்லையா? அவன் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ரொடக்ஷனே நடக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நடக்காது, கையில் பணமும் இருக்காது, வாங்குறதுக்கான பவரும் இருக்காது. அதனால என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் அதே நேரத்தில் அகைன் எது தான் அஃபெக்ட் ஆகும், க்ரோத்து தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் க்ரோத் அஃபெக்ட் ஆகும், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் க்ரோத் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்னது, மணி சப்ளை. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 2016 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐக்கு. என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஷுட் பி 4% ப்ளஸ் ஆர் மைனஸ் 2%. தட் இஸ் 4%ல இருந்து 2%ல இருந்து 6% வரைக்கும் தான் என்ன இருக்கணும், இன்ஃப்ளேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த டார்கெட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட வேலை. இதற்காக 2016 ஆர்பிஐயோட ஆக்டை அமெண்ட் பண்ணி என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கமிட்டி கொண்டு வராங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த கமிட்டி தான் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. எதர் மணியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க, இல்லை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கிறது இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்மளை இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2016, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 5th ஆகஸ்ட் 2016 இருந்து 31st மார்ச்
2021 வரைக்கும் இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 2021 இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயர், அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் இதற்கான சேஞ்சஸ் கொண்டு வரலாம். சரிங்களா? இந்த MPC கமிட்டி, அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட். வேற சில கன்வென்ஷனல் இதுவும் இருக்கு, பட் ஆனால் மானிட்டரி பாலிசி கமிட்டி யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டூல் என்னன்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா, ஆர்பிஐ கிட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு கடன் வாங்குவாங்க. சரிங்களா? ஆர்பிஐ will lend to the commercial bank, இல்லைன்னா கமர்ஷியல் பேங்க் will borrow from ஆர்பிஐ. எதற்காக அப்படின்னா, கமர்ஷியல் பேங்கோட முக்கியமான வேலை என்ன, நம்ம பேங்க்ஸ் அவங்களோட முக்கியமான அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லோன் கொடுக்குறது, அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இவங்களோட முக்கியமான அசெட். கரெக்டாக? எல்லாருக்கும் லோன் கொடுக்கணும்னா அவங்களுக்கு சோர்ஸ் வேணும். சரியா? சோர்ஸ் கம்மியாகும் போது யார்கிட்ட கடன் வாங்குவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவாங்க. எப்படி கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மார்டேஜாக வச்சு கடன் வாங்குவாங்க. சரிங்களா? இப்படி கடன் வாங்கும்போது ஆர்பிஐ சும்மா கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆர்பிஐக்கும் சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ கொடுத்தாதான் நான் கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் என்ன ரேட்டு? ரெப்போ ரேட். சரியா? ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறதுக்கு கமர்ஷியல் பேங்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறாங்களோ அதுதான் என்னது? ரெப்போ ரேட். சரிங்களா? அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் இன்னொரு முக்கியமான சோர்ஸ் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட இருந்து. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம், அப்படிதானே? டைம்ஸ் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட், சேவிங்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய பணமும் இவங்களோட முக்கியமான சோர்ஸ். சரிங்களா? இது இல்லாமல் ஆர்பிஐ கிட்ட இருந்தும் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் எக்கனாமிக்கலாக என்ன நடக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல்குள்ளே வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ரெப்போ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7% இருக்கு. ஓகே, இந்த சேவிங்ஸ் போட்டு வைக்கிறோம் இல்லையா, இதுக்கும் பேங்க் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், ஃபிக்ஸட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்டுக்கு வந்துட்டு பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டைன் கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு 7%, இதுக்கு 5%. டோட்டலாக ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பேங்க் வந்துட்டு 6% இன்ட்ரெஸ்ட் வெளியில கொடுக்குறான். சரிங்களா? அப்போ பேங்க் வந்து அவனோட மெயின் அசெட்டே என்னன்னா பாத்தீங்கன்னா லோன் கொடுக்கறது தான். சரியா? இப்போ இந்த லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவானா, ஃபார் எக்ஸாம்பிள் லோன் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றான், ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றான். சரிங்களா? வெளியில எவ்வளவு கொடுக்குறான்? 6% கொடுக்குறான். அவன் வாங்கின கடனுக்கு, வாங்கின பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 6% கொடுத்துடுறான். அப்ப அதே பணத்தை தான் வெளியில பப்ளிக் என்ன பண்றான்? லோனா கொடுக்குறான். அந்த லோன் அமௌண்ட்டுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றான். அப்ப இவனுக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4%. கரெக்டா? இவனோட ப்ராஃபிட், பேங்கோட ப்ராஃபிட் 4%. கரெக்டா? இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுது, வெளியில எக்ஸஸ் ஆஃப் மணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய பணத்தை உள்ள எடுத்துக்கணும், அப்சர்வ் பண்ணணும் முடிவு பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெப்போ ரேட்டை 8% அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப என்ன ஆகுது, இதனால என்ன ஆகுதுன்னா இவனோட டெபாசிட்டை இவன் கூட்ட போறது கிடையாது. ஏன்னா இவனுக்கு முக்கியமான சோர்ஸை யார் தான்? இவங்க 2 பேர் தான். சரிங்களா? இவங்க 2 இப்போ இந்த டெபாசிட் 5%ல இருக்கட்டும், இவங்களோட இது வந்துட்டு 8% ஆகுது, இந்த டெபாசிட் வந்துட்டு 5%. இவனோட ஆவரேஜா இவன் வெளியில கொடுக்கறது வந்துட்டு ஒரு 7% ஆயிடுது. ஓகேவா? இங்க 1% கூடனால இங்கேயும் 1% வெளியில கொடுக்க வேண்டியது கூடியிருது. அப்ப என்ன ஆகும், இதே லோன் அமௌண்ட்டுக்கு இவன் 10% வச்சுட்டு இருந்தான்னா அப்ப இவனோட லாபம் என்ன ஆயிடும்? 3% ஆயிடும், கம்மி ஆயிடும். கரெக்டா? கம்மியானா அவன் அப்படி செய்வானா? செய்ய மாட்டான். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவான்? இவனோட லாபத்தை கூட்டுவான். இவனோட லாபத்தை கூட்டுவான். அதுக்கு எப்படி கூட்டுவானா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவான், 11% ஆக்குவான். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ 11% இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, அப்ப நம்ம எதுக்கு இவங்கிட்ட கடன் வாங்கணும்னு வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான்?
ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கடனை கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணிட்டு இந்த டெபாசிட்டை என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெபாசிட்டுக்கு உங்களுக்கு கம்மியான வட்டி கொடுத்தா நீங்க கம்மியா தான் டெபாசிட் பண்ணுவீங்க, அப்படிதானே? இப்போ இந்த டெபாசிட் 6% நான் உனக்கு வட்டி தரேன்னு சொல்லி கொடுப்போம், சரியா? ஏன்னா இங்கே கொடுத்தா எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும், 8% கொடுக்கணும். அதனால இந்த டெபாசிட்டுக்கு நான் 6% தரேன்னு சொன்னோடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க, சரியா? டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆயிடும், வெளியில இருக்கிற பணம் எல்லாம் உள்ள போயிடும், கரெக்டா? அதுக்கப்புறம் தான் இவனால என்ன பண்ண முடியும், லோனே கொடுக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் பணம் ஃபுல்லா எங்க போயிடும், பேங்க்குள்ளேயோ இல்லை ஆர்பிஐக்குள்ளேயோ போயிடும், கரெக்டா? ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வெளியில இருக்கக்கூடிய எக்ஸஸ் மணியை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஓகே, சேம் தான் என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த டெபாசிட் ரெப்போ ரேட்டை வந்துட்டு கம்மி பண்றாங்கன்னா எப்போ கம்மி பண்ணுவாங்கன்னா, ஓகே வெளியில இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, growth இல்லை அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை 5% ஆக்குவாங்க, இதை 5% ஆக்குவாங்க. அப்போ என்ன ஆயிடும், இவனோட ஆவரேஜ் செலவு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 5.5% தான் ஆயிருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுவான், எனக்கு ஒரு 4% போதும் அப்படின்னு சொல்லிட்டு 9% இல்லைனா 9.5% வைப்பான். அப்போ இவனோட ப்ராஃபிட் எதுலேயே மெயின்டைன் ஆகும், 4%லேயே மெயின்டைன் ஆகும். அப்போ இவ்வளோ கம்மியாக லோன் கொடுக்குறான் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய லோன் எடுத்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ growth இன்க்ரீஸ் ஆகும், சரியா? இதுதான் ரெப்போ ரேட்டனால ஏற்படக்கூடிய விளைவுகள், தட் மீன்ஸ் எஃபெக்ட்ஸ், சரிங்களா? இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். இது இல்லாமல் ஸோ இதோட ஃபைனல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ரெப்போ ரேட் increases, inflation decrease ஆகும். ஓகேவா? இன்ஃப்ளேஷன்ங்கிறத விட மணி சப்ளைன்னு எழுதிக்கலாம், சரிங்களா? மணி சப்ளை டிக்ரீஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷனும் டிக்ரீஸ் ஆகும், சரியா? ஸோ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி சப்ளை டிக்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷனும் டிக்ரீஸ் ஆகும், கரெக்ட்? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல என்ன நடக்கும்னா, இப்போ ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து பாரோ பண்றாங்க, ஓகேவா? ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து பாரோ பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கமர்ஷியல் பேங்க் வில் lend to ஆர்பிஐ, ஆர்பிஐ வில் பாரோ ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க். இந்த வாங்குறதுக்கு ஆர்பிஐ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அகைன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுப்பாங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், இந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எதற்காகனா ஒரு ஷார்ட் டேர்ம் லோனுக்காக தான். இது எப்படி இருக்குன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் 1 டேலேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் தான் இந்த லோன் யூஸ்வலாக இருக்கும். அதுக்கு மேலேயும் போகலாம். அதாவது நான் உன்கிட்ட லோன் வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக இந்த மார்டேஜாக இதை நீ வச்சுக்கோ, கரெக்டாக 2 வாரம் இல்லைன்னா 1 வாரத்துக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிடுவேன், அதுக்கு இவ்வளோ வட்டி கொடுத்துருவேன். அதாவது ப்ரீ டிட்டர்மைண்டாக டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி, மெச்சூரிட்டி டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஷார்ட் டேர்ம் லோன் யூசிங் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சரிங்களா? இப்போ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்து ஆர்பிஐ கிட்ட, கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கிடும். அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் ரெப்போவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி பப்ளிக்கோட டெபாசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு 4% இருக்கு, ஓகே? லோன் இவன் கொடுக்கக்கூடிய லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்கு, ஓகே? இப்போ இதுவும் ஒரு லோன் தான். இது வந்துட்டு வெளியில கொடுக்கக்கூடிய லோன், இது ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய லோன், சரிங்களா? இவனுக்கு ஆர்பிஐ கொடுக்கறதுக்கு 7% ஃபிக்ஸ் பண்றாங்க, வெளியில கொடுக்கறதுக்கு 10% ஃபிக்ஸ் பண்றாங்க. ப்ராஃபிட் எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% இதுதான் ப்ராஃபிட்டா இருக்கும். பட் கமர்ஷியல் பேங்க்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, காசை கொடுப்பாங்க. இட் இஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் தான், சரிங்களா? ஆர்பிஐ கிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம்னா பிரச்சனையே கிடையாது, ஷார்ட் டேர்ம் தான். 1 வாரமோ 2 வாரமோ கண்டிப்பாக பணம் என்ன ஆகிடும், கரெக்டாக கைக்கு வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டை ஆர்பிஐ கிட்ட கொடுக்க முடியும். ஆனால் இங்கே கொடுக்கறதுனா பிரித்து கொடுக்கணும், ரிஸ்க்கும் ஜாஸ்தி. என்னதான் 3% ப்ராஃபிட் இருந்தாலும் அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக கமர்ஷியல் பேங்க் எல்லாமே யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போது கமர்ஷியல் பேங்க்கு லெண்ட் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது, பணம் இருக்காது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்னா இந்த டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்.
டெபாசிட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 4% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பேன்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் எல்லாத்தையும் பணத்தை எங்கே கொடுத்துருவாங்க, கமர்ஷியல் பேங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை அவன் எங்கே கொடுத்துருவான், ஆர்பிஐ கிட்ட கொடுக்கலாம். சப்போஸ் அவன் லோன் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டானா ரிஸ்க் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுவான்னா லோனோட ரேட்டை 12% மாற்றுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவோம், 11 12 இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ பர்சன்டேஜ் லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நம்ம லோன் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, லோன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவாங்க, இருக்கிற காசெல்லாம் டெபாசிட்ல போட்டுருவாங்க. ஏன்னா அங்கே என்ன கிடைக்குது, உங்களுக்கு 6% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ ஆப்வியஸ்லி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்னும் ஒரு 8% இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் பணத்தை யார் இங்கே கொடுப்பா, ஆர்பிஐ கிட்ட போயிடும். அப்போ இவன் என்ன பண்ணி ஆகணும், சோர்ஸுக்கு மக்கள் கிட்ட வாங்கணும்னா இந்த டெபாசிட் ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தணும், இல்லைன்னா ப்ராஃபிட் வேணும்னா இதை அதிகப்படுத்தணும். இது எப்படி நடந்தாலும் பணம் தான் எங்கே போயிடும், ஆர்பிஐ கிட்ட போயிடும். வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட் உள்ள போயிடும். சரிங்களா? அதனால ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மணி சப்ளை என்ன ஆகிடும், கம்மியாயிடும். அதே வந்துட்டு ரிவர்ஸில் நடக்கும். சப்போஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா நம்ம சொன்னதோட அப்படியே என்ன ஆகிடும், ரிவர்ஸில் நடக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக இது ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும் இல்லை ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மணி சப்ளை. தட் மீன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இன்ஃப்ளேஷன். ஸோ நீங்கள் ரெப்போ ரேட்டையோ ரெப்போ ஆர் ரிவர்ஸ் ரெப்போ மணி சப்ளை இன்ஃப்ளேஷன் இதை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகும், இதுவும் டிக்ரீஸ் ஆகும். இதை டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிசி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்லே வச்சுக்கிறோம் அப்படின்னா டு மெயின்டைன் த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. சரிங்களா? ஓகே, இப்போ கரண்ட்டாக ரெப்போ எவ்வளோ இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெப்போ 5.15% இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ 4.90% இருக்குது. எம்எஸ்எஃப் பற்றி நான் சொல்லலை, இதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 0.40% இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் வந்துட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டியோட ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் தென் அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் மூலமாக நம்ம போடலான்னு இருக்கோம். ஸோ ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.